மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிளாஸஸ் வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸில் எது முக்கியமோ அதை மட்டும் உங்களுக்கு நான் கவர் பண்ணி நடத்திட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு செஷனுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய அமைவிடம், சரிங்களா, இந்தியாவுடைய அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் சம்பந்தமாக தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, சரி வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் பரப்பளவில் 7வது இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு நாடு, அது நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் சீனாவுக்கு அடுத்தபடியாக ஆசியாவில் 2வது பெரிய நாடாகவும் நமக்கு வந்து இந்தியா வந்து இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32,87,263 சதுர கிலோமீட்டர் இந்தியாவுடைய நிலப்பரப்பு இருக்குது. ஸோ பூமியில் இருக்கக்கூடிய மொத்த பரப்பளவில் 2.4% நம்ம இந்தியாவை வச்சிருக்குது, இந்தியாவுக்குள்ள இருக்குது. ஸோ உலகில் உள்ள பல நாடுகளை விட இந்தியா வந்து பல மாநிலங்கள் பரப்பளவில் பெருசாக வந்து இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களாங்க, சரி ஓகே. ஆல்ரெடி தெரியும் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15,200 கிலோமீட்டர் எல்லை மட்டும் வந்து இருக்குது. ஸோ வடமேற்குல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வடக்குல வந்து சீனா, நேபாளம், பூடான், கிழக்குல வந்து வங்களாதேசம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றும் மியான்மர் நாடுகள் சில எல்லைகளாக பகிர்ந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தையும் நமக்கு தெரியும். இந்தியா வந்து அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் 4,156 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்துக்கிறது. அது மட்டும் அது நமக்கு அதிகபட்ச எல்லை வங்காளதேசம். குறுகிய எல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர் நில எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ஒரு தீபகற்ப நாடு. சரிங்களா, தெற்குல வந்து இந்திய பெருங்கடலும், கிழக்கில் வங்காள விரிகுடாவும், மேற்கில் அரபிக்கடலும் சொல்லப்பட்டிருக்கு. சுமார் 6,100 கிலோமீட்டர் நீண்டத்துல கடற்கரை எல்லைகளை மட்டும் நமக்கு 3 பக்கங்களை வந்து கொண்டிருக்குது. அந்த விஷயம் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் தீவு கூட்டங்களையும் சேர்த்து, தீவு கூட்டங்கள் நீங்களாக பார்த்தீங்க அப்படின்னா 6,100 கிலோமீட்டர், தீவு கூட்டங்களையும் சேர்த்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7,516 கிலோமீட்டர். சரிங்களா, சரி ஓகே. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய அந்த நீர் சந்தி வந்து பாக் நீர் சலசந்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு தெரிஞ்சது தான் ஆல்ரெடி. சரிங்களா, சரி ஓகே. இது நம்ம பேசிக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். உலக அளவில் பெரிய நாடு, 7வது பெரிய நாடு, ஆசியாவில் 2வது பரப்பளவில் பெரிய நாடு அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சரிங்களாங்க, சரி ஓகே. இந்தியா ஒரு துணைக்கண்டம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான், மியான்மர், பங்களாதேஷ், நேபாளம், பூடான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுது. ஸோ இயற்கை நில அமைப்பு, காலநிலை இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த இயற்கையான தாவரம், கனிம வளங்கள், மனிதனுடைய வளங்கள், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கண்டத்தில் காணப்படக்கூடியதுனால வெவ்வேறு வேறுபாடுகளை கொண்டதுனால இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அது நமக்கு பார்த்துக்கிறணும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து உலக மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கனுக்குள்ள ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் நமக்கு வந்து இந்தியா. சரிங்களா, சரி ஓகே ஓகே. இந்தியாவுடைய அமைவிடமும் பரப்பளவும், சரிங்களா, இந்தியாவுடைய அமைவிடமும் பரப்பளவும் ரொம்ப ரொம்ப எல்லாமே முக்கியமான டேட்டாங்க. சரிங்களா, ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இது உலக மேப்னு வச்சுக்கணுமே. கிழக்கு மேற்கு, இது வந்து தெற்கு, இது வந்து வடக்கு. சரிங்களா, இது வந்து மேற்கு, இது வந்து வடக்கு. ஓகேங்களா, ஓகே. பாருங்க, கிழக்கு மேற்காக வரையக்கூடிய கற்பனை கோடு, சரிங்களா, கடகரேகை 23 டிகிரி கடகரேகை, 23 டிகிரி மகர ரேகை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ வட அட்சரேகை தென்மேற்கு. சரிங்களா, அதாவது தென்கிழக்காக இப்படி ஒரு கோடுக, இப்படி ஒரு கோடு, இது எல்லாமே என்ன கோடுங்க, இது எல்லாமே கற்பனை கோடுகள் தான். சரிங்களா, பாருங்க, இந்தியா 8 டிகிரி 4' வட அச்சமும் பார்த்தோன்னா இது கிழக்கு மேற்காக வரையக்கூடிய கோடு வந்து அட்சரேகை அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா, இந்த அட்சரேகை இந்த பார்த்தீங்கன்னா இதான் 0 டிகிரி அப்படின்னு வச்சுக்கிறோமே. ஸோ 8 டிகிரி 4 இதுல தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது முதல் 87
6 சரிங்களா, 87 டிகிரி 6 டேஷ் வரைக்கும் அச்சம் வரைக்கும் வந்து பரவி இருக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தீர்க்க ரேகை பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு மேற்காக வரையக்கூடிய, அதாவது கிழக்கு தீர்க்கம் முதல் மேற்கு தீர்க்கம் வரை சரிங்களா பரவி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தீர்க்க ரேகை அட்ச ரேகை சரிங்களா. ஸோ அந்த ஒரு கான்செப்டை வந்து பார்த்துக்கணும் சரிங்களாங்க. சரி ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முக்கியமானதை மட்டும் அப்படியே பார்த்துட்டு வந்து போயிடலாம் சரிங்களா. ஓகே, இன்னொரு டைம் சொல்லிடுறேன் பாருங்க. அதாவது 0 டிகிரி நிலநடுக்கோடு சரிங்களா, பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. பூமத்திய ரேகை அல்லது புவி மைய கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. 23.5 டிகிரி வட அட்சரேகை சரிங்களா. 23.5 டிகிரி வட அட்சரேகை கடகரேகை அப்படின்னு சொல்றாங்க. 23.5 டிகிரி தென் அட்சரேகை என்னதுங்க மகர ரேகை அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா. ஸோ தீர்க்க கோடுகள் அப்படின்றது வந்துட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்காக வரையக்கூடிய கோடுகள் சரிங்களா. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமானது. ஓகேங்களா. சரி ஓகே. இந்தியா வடக்கே லடாக்கில் உள்ள இந்திராகோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை கிட்டத்தட்ட 3214 கிலோமீட்டர் நீளத்தையும், மேற்க வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ரான்கட்ச் கிழக்கு அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் 2933 கிலோமீட்டரும் நீளத்தை வந்து கொண்டிருக்குது அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள், அது நமக்கு இப்போ ரீசெண்டாக பிரிச்சது நமக்கு தெரியும். ஸோ இந்தியாவுடைய திட்ட நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகள் இருக்குது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்தியாவில் 30 தீர்க்க கோடுகள் வந்து இருக்குது. இந்தியா கிழக்கில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம், மேற்கில் இருக்கக்கூடிய குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாக சூரியன் உதயமாகிறது. ஸோ இந்த நேரத்தை டேலி பண்றதுக்காக, இந்த வேறுபாட்டை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா மத்திய தீர்க்க ரேகையாக இருக்கக்கூடிய 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகை தலை நேரமாக வச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய கிரீன்விச் திட்ட நேரத்தை விட எவ்வளவு நேரம் முன்னதாக இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. ஸோ 5.5 மணி நேரம் சரிங்களா. 5.5 மணி நேரம் நமக்கு வந்து முன்னதாக இருக்குது சரிங்களாங்க. சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி ரீசெண்டாக தெரியும். ஸோ ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டத்தின்படியாக 2024 வரைக்கும் ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு தலைநகரமாக இருக்கும். ஸோ 2024 பிறகு ஆந்திராவுடைய தலைநகரம் அமராவதியாகவும் தெலுங்கானாவுடைய தலைநகரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தும் இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிறோம். ஓகேங்களா. சரி ஓகே. அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மலைத்தொடர் சரிங்களா, இயற்கை பிரிவு மலைத்தொடர். இது நம்ம ஓரளவு அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் சரிங்களா. இமயமலை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இமயமலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது சரிங்களா. இந்தியா நிலப்பரப்பு பல்வேறு இயற்கை நிலத்தோற்றங்களை கொண்டிருக்குது. இந்தியாவின் இயற்கை அமைப்பு 5 பிரிவுகளாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலை, சமவெளி, பீடபூமி, கடற்கரை சமவெளி, தீவுகள் அப்படின்னு ஒரு 5 டைப்பா வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மலை அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இமயமலை தான். இமயமலை ஃபுல்லா வந்து பாமீர் முடிச்சு உலகின் கூரை அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. பாமீர் முடிச்சு தான் உலகின் கூரை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இமயமலை தொடர் பார்த்தீங்க அப்படின்னா 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுது. அது என்னென்னு பாருங்க. டிரான்ஸ் இமயமலை, ஹிமாலயாஸ் இமயமலைகள், கிழக்கு இமயமலைகள் சரிங்களா அப்படின்னு 3 வகையா வந்து பிரிக்கிறாங்க. ஹிமாலயா அப்படின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு பனி உறைவிடம் என்பது பொருளாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களாங்க. சரி ஓகே. ஆரவல்லி மலைத்தொடர் தான் உலகிலே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்றாக இருக்குது ஆரவல்லி மலைத்தொடர். ஓகே, டிரான்ஸ் இமயமலைத்தொடர் இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்ற விஷயத்த மட்டும் நம்ம பார்த்துட்டு அடுத்ததுக்கு போயிடலாம் சரிங்களா. ஸோ இமயமலை வடக்கு அமைஞ்சிருக்குது, டிரான்ஸ் இமயமலை மேற்கு இமயமலைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா திபெத்தியன் இமயமலை அப்படின்னு கூட சொல்றாங்க. ஓகேங்களா. இதுல பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மலைத்தொடர்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் மலைத்தொடர்கள் வந்து இதுல வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறாலே போதுமானது. ஓகேங்களாங்க. ஓகே, அடுத்து இமயமலை தொடர் மையப்பகுதி தான் இமயமலை, இளம் மடிப்பு மலை அப்படின்னு கூட இமயமலை வந்து சொல்லுவோம் சரிங்களா. சரி ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இமயமலை தொடர் தான் நமக்கு வந்து அதுலேயே 2-3 பார்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. பெருசு, சிறுசு அப்படின்னு ஹிமாத்ரி அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப டெப்த்தெல்லாம் போக வேணாம் சரிங்களா. சரி ஓகே.
ஸோ இமயமலை அதை பற்றி கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்துங்க. இமயமலை பற்றினா ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சமவெளி பார்த்தீங்க அப்படின்னா சமவெளி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, வடபெரும் சமவெளி இதில் பார்த்தீங்க அப்படின்னா சமவெளிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடபெரும் சமவெளி, வளமான சமவெளி, வடக்கு மலைகளில் தென்புறம் பறந்து காணப்படுகிறது. நமக்கு அந்த சிந்து கங்கையெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிரம்மபுத்திரா இந்த துணையாறுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட வண்டல் படிவுகளில் தான் உலகிலே வளமான சமவெளி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது நீளம் வந்து 2400 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். சரி, பாபர் சமவெளி. இந்த சமவெளி இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெருமணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது அப்படின்ற சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இது எல்லாமே இந்த சமவெளிகளை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ராஜஸ்தான் சமவெளி, பங்கார் சமவெளி, காதர் சமவெளி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கங்கை சமவெளி, அடுத்து உயர் நிலங்கள் பிரம்மபுத்திரா சமவெளி. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமி. நம்ம தீபகற்ப பீடபூமி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இந்தியா இப்படி இருக்கு அப்படின்னா இதான் இந்தியா அப்படின்னா இந்த தென்னிந்தியா இருக்கு பார்த்தீங்களா? தென்னிந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா டெல்டா பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தீபகற்ப பீடபூமி அப்படின்னா 3 பக்கங்களும் கடலால் சூழப்பட்ட ஒரு நிலப்பரப்பை தான் தீபகற்ப அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தான் இந்த தான் தீபகற்ப பீடபூமி அப்படின்னு கூட சொல்றாங்க. சரிங்களாங்க? ஸோ தக்கான பீடபூமினாலும் அதுதான். ஓகேங்களா? ஓகே, ஓகே, கிழக்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் கொடுத்துருக்காங்க. அதேமாரி மேற்கு தொடர்ச்சி மலைகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆறுகள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆறுகள், இந்தியாவுடைய வடிகால் அமைப்பு. சரிங்களா? இதுதான் அமைப்பு. ஓகே, இந்த ஆறுகளோட பிறப்பிடம் எங்கே அந்த மாதிரி கேள்வி வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஆறுகளுடைய பிறப்பிடம் எந்த ஆறு வந்து எங்கே பிறக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம இந்தியாவுடைய அமைவிடம் அப்படின்ற கான்செப்டில் வந்து இந்தியா வந்து எங்கே அமைந்திருக்கு, என்ன மாதிரியான நிலப்பரப்புகளை கொண்டிருக்குது, இந்தியாவில் வந்து முக்கியமானதை பார்க்கப்படுது எது எது அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களாங்க? சரி, ஓகே. அதே மாதிரி ஏரிகள், சமவெளிகள் அது எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் ஓரலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 10th புக்கில் இந்த பாடம் இருக்குது, ஒரு டைம் வந்து வாசித்து விட்டுக்குங்க. சரிங்களாங்க? சரி, ஓகே. இந்தியாவுடைய அமைவிடம் அந்த எல்லைகளை வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதிலிருந்து இந்த இந்திய அமைவிடம் இருக்கு இல்லையா, ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா எத்தனை டிகிரி அட்சரேகை, எத்தனை டிகிரி தீர்க்க ரேகையில் வந்து இந்தியா அமைஞ்சிருக்குது, இந்தியாவுடைய வட எல்லை எது, தெற்கு எல்லை எது, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.